இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். திசைகள் வழங்கும் 5 மணி செய்திகள். கொரோனா எண்ணிக்கை குறையவில்லை என்றால் ஸ்லாங்கூரில் ஊரடங்கு அமல். நாட்டில் தற்போது அதிகரித்து வரும் கொரோனா சம்பவங்களின் தினசரி எண்ணிக்கை குறையவில்லை என்றால் முழு ஊரடங்கு விதிக்கப்படலாம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஆதாம் பாபா இன்று கோடி காட்டியுள்ளார். கொரோனா சம்பவங்கள் அதிகரிப்பில் முன்னணி மாநிலமாக விளங்கும் ஸ்லாங்கூரில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் தோல்வி ஏற்படுமானால் முதலில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முழு ஊரடங்கு விதிக்கப்படலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். ஊரடங்கு விதிப்பதற்கும் SOP நடைமுறைகளை கடுமையாக்குவதற்கும் அரசாங்கத்திடம் இப்படியொரு பரிந்துரை செய்வதற்கு தாம் உடன்படுவதாக அமைச்சர் ஆதாம் பாபா குறிப்பிட்டார். கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஊரடங்கே சிறந்த தீர்வாக இருக்கும் என்றால் மக்களின் பாதுகாப்பை முன்னிறுத்தி அதனை பரிந்துரைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பாலோங் மற்றும் ஜெம்போல் ஆகிய பகுதிகளில் தென்னாப்பிரிக்காவின் உருமாறிய கொரோனா பெருந்தொற்று பரவி இருப்பதாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை இன்று விளக்கமளித்துள்ளது. மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அவ்வகை உருமாறிய கொரோனா தொற்று அந்த பகுதிகளில் பரவவில்லை என்று நெகிரி செம்பிலான் மாநில சுகாதாரம், சுற்றுச்சூழல், கூட்டுறவு மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் விளக்கமளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தென்னாப்பிரிக்காவின் உருமாறிய கொரோனா தொற்று பரவி இருப்பதாக சமூக வலைதளங்களில் தற்போது பகிரப்பட்டு வரும் தகவலினால் வட்டார மக்கள் பெரும் பீதியில் மூழ்கியுள்ளனர். இது கட்டுக்கதையாகும் என்று ஆட்சிக்குழு உறுப்பினர் தெளிவுபடுத்தினார். ஜெம்போல் வட்டாரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேருக்கு கொரோனா தொற்று பரவியுள்ள வேளையில் கடந்த சனிக்கிழமை 62 வயது மாது ஒருவர் மரணமடைந்துள்ளார். தென்னாப்பிரிக்கா கொரோனா உருமாறிய தொற்று பரவலினால் இந்த மரணம் நிகழ்ந்துள்ளதாக மக்களிடம் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் வீரப்பன் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட மாதுவிற்கு வழக்கமான கொரோனா தொற்றை பரவி இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பிற்கான ஃபைசர் தடுப்பூசியை அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ளது. தற்போதைக்கு கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சினோவேக் மற்றும் அஸ்ட்ராசெனேகா போன்ற கொரோனா தடுப்பூசி பரிந்துரை செய்யப்படவில்லை என்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். எனினும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதிலும் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுமாறு கைரி ஜமாலுடன் கேட்டுக்கொண்டார். உலக நாடுகளும் ஃபைசர் தடுப்பூசிகளில் உள்ள mRNAக்களில் கொரோனா நோய் தொற்றை உண்டாக்கும் வைரஸ் கிருமிகள் இல்லை என்றும் இவை கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தாது என்றும் நம்புகின்றன. கோலாலம்பூர் மாநகரில் சாலையோரங்களில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜலான் அம்பாங், ஜலான் புக்கிட் பிந்தாங், ஜலான் ராஜா சூலான், ஜலான் துன் ரசாக், ஜலான் ராஜா, ஜலான் பினாங், ஜலான் கினாபாலு மற்றும் ஜலான் போர்டிக்சன் ஆகிய சாலையில் ஆபத்தான 25 மரங்கள் இருப்பதாக மாநகர் மன்றம் பட்டியலிட்டுள்ளது. உயர்தரமான அந்த பழங்கால மரங்கள் சில விழும் நிலையில் உள்ளன. இன்னும் சில மரங்களின் கிளைகள் முறிந்து கீழே விழும் தன்மையில் உள்ளன. தற்போது பருவமழை துவங்கியுள்ள நிலையில் சாலையோரங்களில் உள்ள அந்த மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்வது அல்லது கிளைகள் முறிந்து விழுவது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் இருப்பதற்கு அந்த மரங்களை வரும் ஜூன் மாதத்திற்குள் அகற்றப்படும் என்று மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது. அகற்றப்படும் மரங்களில் பட்டுப்போன மரங்களும் அடங்கும். அந்த மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகள் அதே இடத்தில் நடவு செய்யப்படும் என்று மாநகர் மன்றம் அறிவித்துள்ளது. மலாக்காவில் இன்று அதிகாலையில் பெய்த கனத்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. மலாக்கா, தெங்கா, அலோர்காஜா மற்றும் ஜாசின் போன்ற பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு நீரின் மட்டம் உயர்ந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்குள்ளாகினர். ஆயர் குரோ ஹைட், தமான் மெலாவிஸ், தமான் புக்கிட் பெருவாங் உத்தாமா, தமான் மாரிப் ஜெயா, கம்போங் சுங்கை புத்தாட் உட்பட 30க்கும் மேற்பட்ட வீடமைப்பு பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்தன. பல வீடுகளில் நீரின் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருந்ததால் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் தத்தம் வீடுகளில் இருந்து பொது தற்காப்பு படையினர் மூலம் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பத்து பெரண்டாம் முன்ஷி அப்துல்லா தேசிய இடைநிலைப் பள்ளியில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா?
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்க்கண்ட எண்களில். நாட்டில் கொரோனா நோயின் 3வது அலையை எதிர்கொள்வதற்கு சுகாதார அமைச்சுடனான ஒத்துழைப்பை மலேசிய இராணுவப்படை அதிகரிக்கும் என்று அதன் தளபதி ஜெனரல் தன் ஸ்ரீ அஃபெண்டி புவார் அறிவித்துள்ளார். அரச மலேசிய இராணுவப் படையின் விமான சேவையை உட்படுத்தி மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொண்டு செல்லும் நடவடிக்கைகளும் இந்த ஒத்துழைப்பில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை உறுதி செய்ய சுகாதார அமைச்சுடனான இந்த ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சரவாக் காப்பீட் பகுதியில் உள்ள இராணுவ படையின் தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட பின்னர் அஃபெண்டி புவார் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். பாய்லர் நீராவி எந்திரத்தில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் 3 தீக்காயங்களுக்கு ஆளாகினர். இச்சம்பவம் இன்று காலை 10:56 மணியளவில் பேராக் தாப்பா தீமோ 3வது மைலில் உள்ள சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிற்சாலையில் நிகழ்ந்தது. தீக்காயங்களுக்கு ஆளானவர்களில் 41 மற்றும் 44 வயதுடைய இருவருக்கு சாதாரண காயம் ஏற்பட்டுள்ள வேளையில் 30 வயதுடைய ஒருவருக்கு முகத்தில் கடும் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தகவல் கிடைத்து அந்த சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிற்சாலைக்கு தீயணைப்பு படையினர் விரைந்த போது அந்த பாய்லர் எந்திரத்தில் தீ கிட்டத்தட்ட 40 விழுக்காடு பரவிய நிலையில் பலத்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக அந்த பேச்சாளர் குறிப்பிட்டார். தீயை முழு வீச்சாக கட்டுப்படுத்துவதில் வெற்றி கண்ட தீயணைப்பு படையினர் காயமுற்றவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக அவர் தெரிவித்தார். அம்னோவில் தற்போது செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் யார் என்ற கேள்வி எழுந்து வரும் வேளையில் முதல் நிலையில் இருப்பவர் அம்னோவின் துணை தலைவரான தோக்மான் எனப்படும் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் என்றே கூறப்படுகிறது. அம்னோவின் நீண்ட காலம் விசுவாசமிக்க தலைவராக விளங்கும் முன்னாள் நெகிரி செம்பிலான் மந்திரி விசாரமான முகமது ஹசானே அம்னோவின் சக்தி வாய்ந்த தலைவராக திகழ முடியும் என்று அரசியல் ஆய்வாளர் ஜெனரி கூறுகிறார். தோக் மாட்டிற்கு அடுத்து தற்போது அம்னோவின் 3 உதவி தலைவர்களில் ஒருவராக விளங்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அதிக செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்குகிறார். கொரோனா பரவல் தொடர்பான தகவல்களை தேசிய பாதுகாப்பு மன்றம் சார்பில் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு வரும் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அதிக சக்தி வாய்ந்த தலைவராக மாறி வருவதாக கூறப்படுகிறது. 3வது முக்கிய தலைவராக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிசாமுடின் துன் ஹுசேன் விளங்குகிறார். கட்சியில் உதவித் தலைவர் பதவியில் ஏதும் அவர் இல்லை என்றாலும் அம்னோவின் இரத்தத்தை சார்ந்து அவரின் பாட்டன் ஓன் ஜஃபார் தந்தை துன் ஹுசேன் ஓன் இருந்திருப்பதால் ஹிசாமுடினுக்கு அம்னோவில் என்றுமே தனி மரியாதை உண்டு என்று ஜெனரி குறிப்பிடுகிறார். 4 நபர்களை கைது செய்ததன் மூலம் அனைத்துலக போதைப்பொருள் கும்பல் ஒன்றை மலாக்கா போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த மே 12, 13 ஆகிய தேதிகளில் மலாக்கா, தஞ்சோங் கிளிங் மற்றும் ஜொகூர் மூவாரில் போலீசார் மேற்கொண்ட 2 வெவ்வேறான சோதனை நடவடிக்கைகளின் மூலம் 42 லட்சம் வெள்ளி பெறுமானமுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் மஜீத் முகமது அலி தெரிவித்துள்ளார். மலாக்கா போலீசாரும் மலேசிய கடலியல் அமலாக்க பிரிவும் இணைந்து நடத்திய இந்த சோதனையில் 10.4 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அப்துல் மஜீத் குறிப்பிட்டார். பினாங் மாநிலத்தில் வியாபாரிகள் சிலருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பல பொதுச் சந்தைகள் மூடப்பட்டுள்ளன. மூடப்பட்ட பொதுச் சந்தைகளில் ஜெலுத்தோங் சந்தையும் அடங்கும் என்று பினாங் மாநில மாநகர் மன்ற தலைவர் டத்தோ இயூ துங் சியோங் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சந்தைகளை கிருமி நாசினியை கொண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக அவை மூடப்படுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக டத்தோ இயூ குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.